Hi viewers, welcome to our channel Drive and Drift. ஓகேங்களா, இந்த ஜேர்னியில் நம்ம வெஹிக்கிள் பற்றியும் வெஹிக்கிள் சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் டெக்னிக்கலாகவும் நிறைய ப்ராக்டிக்கலாகவும் நம்ம நிறைய விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஓகே, அவர் சேனல் நேம் இஸ் டிரைவ் அண்ட் ட்ரிஃப்ட். ஓகேங்களா, இதில் நிறைய நம்ம டிரைவிங் டிப்ஸை பற்றியும் நம்ம அங்கங்கே இன்பிட்வீனில் பார்ப்போம். ஓகே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெயின்லி திங் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக், ஏர் ஃபில்டர். ஏர் ஃபில்டர்னா என்ன, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எதுக்காக ஃபஸ்ட் ஏர் ஃபில்டர் வெஹிக்கிளுக்கு அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஓகேங்களா, ஓகே, கம் டு த வீடியோ. இப்போது ஏர் ஃபில்டர்ன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எதுக்காக ஏர், ஒரு இன்ஜினுக்கு எதுக்காக ஏர், ஓகேவா, அதையும் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஜின் அப்படின்றது ஒரு பேசிக்காக எப்படி ஃபங்க்ஷன் நடக்குது, ரொம்ப வெரி பேசிக்காக நம்ம பார்ப்போம். இப்போ இன்ஜின் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, பேசிக்காக இன்ஜின் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது என்ன ஒர்க் ப்ரொடியூஸ் பண்ணுது, ஒரு மெக்கானிக்கல் பவரை ப்ரொடியூஸ் பண்ணுது. பவர் ப்ரொடக்ஷன் யூனிட்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, ஒரு மெக்கானிக்கல் பவரை ப்ரொடியூஸ் பண்ணுறது அதனுடைய வேலை, ஒரு இன்ஜினோட ஒர்க். ஓகேங்களா, ஓகே, நம்ம எந்த ஒரு மெக்கானிசத்தை எடுத்தாலும் சரி, எந்த ஒரு ஒர்க் நடந்தாலும் சரி, நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்ற டாப்பிக்கில். ஓகேவா, எந்த ஒரு ஒர்க் நடந்தாலும் ஒரு இன்புட் கொடுப்போம், இடையில் என்ன நடக்கும், ஒரு ப்ராசஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும். அது என்னவா கிடைக்கும், நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். இன்புட் கொடுப்போம், ஒரு ப்ராசஸ் நடந்த அவுட்புட், ப்ராசஸ் ஆர் ஒர்க் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்து என்னவா கிடைக்குது, நமக்கு அவுட்புட்டாக கிடைக்குது. அப்போது எனர்ஜி நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய். ஆற்றலை உருவாக்கவும் முடியாது, அழிக்க முடியாது. ஆனால் என்ன பண்ணலாம், ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு அனதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஓகேங்களா, இதான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, நம்ம ஃபிசிக்ஸில் சின்ன வயசில் படிச்சிருப்போம். ஓகே, இப்போது அடுத்தது என்ன அப்படின்னா, இப்போ இன்ஜின் இது என்ன எனர்ஜியாக மாற்றுது, எப்படி இன்ஜின் பவரை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா, ஃபியூவல் நம்ம என்ன கொடுக்குறோம், இன்புட்டாக என்ன கொடுக்குறோம், ஃபியூவல் அப்படின்றது என்ன சொன்னால் சம் அமௌண்ட் ஆஃப் கெமிக்கல்னு சொல்கிறோம். ஃபியூவல் அப்படின்றது என்னது, கெமிக்கல் எனர்ஜி. இல்லை, கெமிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்ட்டு என்ன எனர்ஜியாக மாறுது, நம்ம டைரெக்டாக மெக்கானிக்கலாக மாறாமல் இன்பிட்வீனில் என்ன ஆகுது அப்படின்னா ஹீட் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது. ஹீட், ஏன்னா உள்ளே போகக்கூடிய ஃபியூல் என்ன ஆகுது, உள்ளே போய் பேர்ன் ஆகி எரியுது இல்லையா, ஹீட் அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம்னா தெர்மல்னு சொல்லுவோம். தெர்மல் எனர்ஜியாக மாறுது. இந்த ஹீட் ஆகும்போது ஒரு ஹை ப்ரெஷர் கிரியேட் ஆகுது. அந்த ப்ரெஷர் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், மெக்கானிக்கல் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். மெக்கானிக்கல் எனர்ஜின்றது நமக்கு ஃபைனலாக கிடைக்குது. ஓகேங்களா, ஓகே, இன்பிட்வீன் இந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு என்ன ஆகுது அப்படின்னா பர்னிங், ஃபயர் கிரியேட் ஆகுது, பர்ன் ஆகுது. வெளியில் கொடுக்கக்கூடிய ஃபியூல் என்ன ஆகுது, வெளியில் போயிட்டு பர்னிங் ஃபயர் அப்படின்ற ஒரு மெக்கானிசம் நடக்குது இல்லையா. ஓகே, அப்போ நம்ம உள்ளே கொடுக்கக்கூடிய ஃபியூவல் அப்படின்றது கண்டிப்பாக உள்ளே போய் என்ன ஆகணும், எரிஞ்சே ஆகணும். உள்ளே எரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு ஃபயர் கிரியேட் ஆகும். எரிஞ்சால் தான் நமக்கு ஃபயர் கிரியேட் ஆகும். அப்போ தான் ஹை ப்ரெஷர் அப்படின்றது கிரியேட் ஆகும். ஓகேங்களா, அப்போது ஒரு இடத்துல தீ பிடிக்கணும்னா என்னென்ன விஷயங்கள் வேணும், ஓகேவா, உள்ளே போகக்கூடிய ஃபியூவல் உள்ளே போய் எரியணும். அப்போ ஒரு இடத்துல தீ பிடிக்கணும் என்னென்ன விஷயம் வேணும், ஃபஸ்ட் திங் என்ன அப்படின்னா சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா எரிபொருள். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஸ்பார்க் அப்படின்னா தீ. ஓகேங்களா, இது ரெண்டும் இருந்தால் போதும். அது அடிஷனல் என்ன வேணும், ஏர் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த 3 விஷயமும் ஒரு இடத்துல இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும், ஃபயர் அப்படின்றது கிரியேட் ஆகும். இந்த சப்ஸ்டன்ஸ் இருக்கணும், ஸ்பார்க் இருக்கணும், ஏர் இருக்கணும். இந்த 3 விஷயமும் ஒரு இடத்துல மீட் ஆச்சுன்னு என்ன நடக்கும், ஃபயர் அப்படின்றது கிரியேட் ஆகும். ஸ்பார்க் அப்படின்னா நத்திங் பட் என்னென்னா ஹீட்டுன்னு சொல்லலாம். ஸ்பார்க் அல்லது ஹீட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த 3 விஷயமும் இருந்தால் என்ன நடக்கும், ஹீட் நடக்கும். அப்போது நம்ம உள்ளே கொடுக்கக்கூடிய ஃபியூவல் எரியணும்னா அந்த இடத்துல என்ன வேணும், கண்டிப்பாக நமக்கு ஏர் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக வேணும். ஓகேங்களா, இப்போ புரிஞ்சது ஏர் அப்படின்றது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றது. ஓகே, நாங்கள் பார்ப்போம். உள்ளே போகக்கூடிய ஏர் என்ன ஆகுது, ஃபியூலோடு மிக்ஸ் ஆகி உள்ளே பர்ன் ஆகுது. அது சம் ப்ராசஸ், அது வேறு சாப்டரில் நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போது ஏர் எதுக்குள்ளே போகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ அந்த ஏர் அப்படின்றத ஃபில்டர் பண்ணி அனுப்புகிறோம். ஓகேவா, ஏன் ஃபில்டர் பண்ணணும், ஃபில்டர் பண்ணாமல் உள்ளே அனுப்புனா என்ன ஆகும், என்ன ரீசன். ஓகேங்களா, இந்த ஏர் ஃபில்டர் என்ன பண்ணுது அப்படின்னா வெளியே இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸு அப்படி விச் மீன்ஸ் டர்ட்டிஸ் அப்படின்னு என்ன சொல்லலாம் அப்படின்னா டஸ்ட் பார்ட்டிகல், சாண்ட் பார்ட்டிகல் அண்ட் தென் மாய்ஸ்சர் கண்டென்ட், சின்ன கண்டென்ட், அதே மாதிரி சின்ன துகள்கள் இருக்கும். சூட் பார்ட்டிகல், நம்ம வெஹிக்கிளில் ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கும்போது முன்னாடி
ஒரு வெஹிக்கிள் போகுது இல்லையா, முன்னாடி ஒரு வெஹிக்கிளில் போகல ஒரு எக்ஸாஸ்ட்லேருந்து என்ன வரும், கரித்துகள்கள் வரும். எல்லா வெஹிக்கிளும் கரித்துகள் வரும். பேசிக்ஸ் நாம்ஸ் நிறைய கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. அப்போ அந்த கரித்துகள்கள் அப்படின்றது என்ன ஆகும், நம்ம இன்டேக் ஏரில் அப்படியே அப்சர்வ் பண்ணும். ஓகேங்களா, அந்த திரும்ப உள்ளே போனால் திரும்ப அது ப்ராப்பர். ஓகேவா, அப்போ இந்த டஸ்ட் பார்ட்டிகலாக உள்ளே போனால் என்ன நடக்கும். ஓகேங்களா, இப்போ ஒரு டஸ்ட் பார்ட்டிகல், அந்த டஸ்ட் பார்ட்டிகல் அப்படின்றது நம்ம ஃபில்டர் பண்ணாமல் இன்ஜினுக்குள்ளே அனுப்புறோம்னு வச்சுக்கோங்க. இன்ஜினுக்குள்ளே அனுப்புனா என்ன ஆகும் அப்படின்னா, வால் சிலிண்டர் வால் இருக்குது. ஓகேங்களா, சிலிண்டர் பார்த்தோம்னா இப்படி சர்க்கிள் ஷேப்பில் சிலிண்டர் ஷேப்பில் இருக்கும். இதுக்குள்ளே பிஸ்டன்ஸ் இருக்குது. பிஸ்டன் என்ன ஆகும், மேலே கீழே மூவ் ஆகும். ஓகேவா, இந்த டஸ்ட் பார்ட்டிகல் என்ன ஆகும் அப்படின்னா, இது பார்த்தோம்னா வெரி மைக்ரான் லெவலில் இருக்கும். ஓகேங்களா, ஒரு மைக்ரான் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு மில்லிமீட்டரை 1000 செக்ஷனாக கட் பண்ணால், 1 மில்லிமீட்டர் நல்லா பாருங்கள், 1 மில்லிமீட்டரை 1000 செக்ஷனாக கட் பண்ணனா எவ்வளோ பார்ட்டிகல் இருக்கோ அந்த பார்ட்டிகல் வெரி ரொம்ப மைனூட்டாக இருக்கும். அந்த பார்ட்டிகளில் ஒரு மைக்ரான் சொல்லுவோம். ஓகே, 1 மைக்ரான் அப்படின்னா ஒரு மைக்ரோ மீட்டர்னு நம்ம சொல்லுவோம். 1 மைக்ரான். ஓகே, அப்போது இந்த டஸ்ட் பார்ட்டிகல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் 1லேருந்து ஒரு 5 மைக்ரான் அந்த மாதிரியான சின்ன ரொம்ப மைனூட்டான பார்ட்டிகளாக இருக்கும். அந்த பார்ட்டிகல் என்ன ஆகும்னா, இந்த சிலிண்டர் வால் இருக்கு இல்லையா, இதில் போய் டெபாசிட் ஆகும், டச் ஆகும். ஓகேவா, இது என்ன ஆகும், இந்த பிஸ்டன் மேலே கீழே மூவ் ஆகும். அந்த பிஸ்டனுக்கும் சிலிண்டருக்கும் ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் கேப் இருக்கும். ஓகேங்களா, அந்த கேப்பில் என்ன ஆகும்னா, இது போய் சீட்டிங் ஆகும்போது பிஸ்டன் மேலே கீழே மூவ் ஆகும்போது என்ன ஆகும்னா, இப்போ நம்ம கையில் ஒரு சின்னதாக ஒரு ஜல்லி போட்டு தைச்சா என்ன ஆகுது, இட் கம்ஸ் டு ஸ்க்ராச்சஸ் ஃபார்ம் ஆகுது இல்லையா. அதே மாதிரி என்ன ஆகுது, இன்ஜின்லேயும் அதனுடைய வாலில் சிலிண்டர்கள் வால்லையும் பிஸ்டனோட சைடு வால்லையும் என்ன ஆகுது, ஸ்க்ராச்சஸ் நிறைய ஃபார்ம் ஆகுது. அந்த ஸ்க்ராச்சஸ் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஹை ப்ரெஷரை மெயின்டைன் பண்ண முடியாது. ஹை ப்ரெஷர் என்ன ஆகுது, மெயின்டைன் பண்ண முடியாது, ப்ரெஷர் லீக் ஆகும். ஓகேங்களா, இந்த ஆயில் அப்படின்றது என்ன ஆகும், இந்த ஏர் டஸ்ட் பார்ட்டிகல் அப்படின்றது என்ன ஆகும்னா, கீழே அப்படியே ஆயிலோட மிக்ஸ் ஆகி, நம்ம லூப்ரிகேஷனுக்காக ஆயில் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த ஆயிலோட மிக்ஸ் ஆகி என்ன ஆகும், கீழே ஆயிலோட போய் மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஆயிலோட மிக்ஸ் ஆகி கீழே ட்ரைனாக ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த ட்ரைனான அந்த டஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா, ஆயிலோடு இருக்கும்போது, ஆயில்ன்ற ஒரு கெமிக்கல் அது நிறைய ஹீட்டாகவும் இருக்கும். நார்மல் கண்டிஷன் அதனுடைய டெம்பரேச்சர் மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா. அப்போ என்ன ஆகும், இந்த டஸ்ட் பார்ட்டிகல் அப்படின்றது அதோட கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து ஆயிலை கண்டாமினேட்டட் பண்ணுறது அப்படி மீன்ஸ் கெட்டு போகுது. ஆயிலை கெட்டு போக ஆரம்பிச்சிடும். ஆயிலோட தன்மையை ரொம்ப சீக்கிரமாக குறைஞ்சிரும். அதே மாதிரி இந்த டஸ்ட் பார்ட்டிகல் என்ன ஆகுது, இந்த ஆயில் எங்கெங்கெல்லாம் போய் மிக்ஸ் ஆகும் அப்படின்னா, பேரிங் இருக்குது, மெட்டல் கான்டாக்ட் ஆகக்கூடிய இடம். அப்படின்னா இந்த பேரிங்கெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப சின்ன லேயராக இருக்குமோ, அந்த கேப்பில் போய் நான் வந்து டஸ்ட் பார்ட்டிகல் போய் லாக் ஆகிடும். அப்போது பேரிங் சீக்கிரமாக வீக் ஆகும். மெயின் திங் என்ன அப்படின்னா, ஆயிலோட தன்மை சீக்கிரமாக இழந்துடும். அப்போது ஆயிலோட தன்மை சீக்கிரமாக போச்சு, நம்ம என்ன பண்ணுவோம், சர்வீஸ் பண்ணக்கூடிய பீரியாடிக் டைம் அப்படின்றது ரொம்ப ஷார்ட்டாக மாறிடும். ஷார்ட்டாக டைம் ஆகும்போது நமக்கு அந்த இதில் எக்ஸ்பென்ஸ் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாகுது. இன்ஜினோட லைஃப் அப்படின்றது அந்த இடத்துல குறைவாது. ஓகேங்களா, இதுக்காக தான் நம்ம ஏர் ஃபில்டர் அப்படின்றது யூஸ் பண்ணுறோம். ஏர் ஃபில்டர் யூஸ் பண்ணால் அந்த டஸ்ட் பார்ட்டிகல் எல்லாருமே கம்ப்ளீட்டாக என்ன ஆகிடும், அதை ஃபில்டர் பண்ணிடும். எந்தளவுக்கு ஃபில்டர் பண்ணோம் அப்படின்னா, அரௌண்ட் 2 to 5 மைக்ரான். எல்லா ஒரு ஆட்டோமொபைல் செக்டார்லையும் ஏர் ஃபில்டரோட டிசைன் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். அப்படின்னா 2 to 5 மைக்ரான் அளவுக்கு ஃபில்டரேஷன் அப்படின்றது இருக்கும். ஓகே, இப்போது ஏர் ஃபில்டர் யூஸ் பண்ணுறோம். டஸ்ட்டை ஃபில்டர் பண்ணிடுச்சு, டஸ்ட்டை ஃபுல்லாக அதில் டெபாசிட் ஆகிடும். மீதி க்ளீனான ஏர் என்ன ஆகும், ஃபுல்லாக என்ட்ராகும். ஓகேவா, ஓகே, இப்போது ஏர் ஃபில்டர் ரீப்ளேஸ் பண்ணணும், இல்லைனா க்ளீன் பண்ணணும். ஓகேவா, எதுக்காக ஏர் ஃபில்டர் ரீப்ளேஸ் பண்ணணும், க்ளீன் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்டேஜில் நம்ம எல்லா இடத்துலையும் ட்ரை பண்ணுவோம், இன்க்ளூடிங் ஸ்டாண்டான இடத்துல, ரொம்ப கல்குவாரி அந்த மாதிரி இடத்துலையும் ட்ரை பண்ணுவோம். நம்ம எல்லா வில்லேஜ் சைடு எல்லா ரோட்லேயும் நம்ம ட்ரை பண்ணுவோம் இல்லையா. அப்போது நிறைய டஸ்ட் பார்ட்டிகள் என்ன ஆகுது, ஸ்டோரேஜ் ஆகுதா. அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபுல்லாக அடிச்சது அப்படின்னா, இந்த இன்ஜின் சக் பண்ணும்போது என்ன ஆகுது, இந்த ஏர் ஃபில்டர் லாக் ஆகிடுச்சுன்னா உள்ளே என்ன வராது, ஏர்ன்றது வராது. உள்ளே ஏர் வரல அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு இடத்துல தீ பற்ற வைக்கிறோம், அந்த இடத்துல ஏர் கம்மியாக இருந்தால் என்ன ஆகாது, ஒழுங்காக ஃபயரிங் நடக்காது. அப்போ இன்ஜின்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னா, ஏர் போகலை அப்படின்னா வெறும் ஃபியூயல் மட்டும் உள்ளே கொட்டும். ஃபியூயல் உள்ளே கொட்டிட்டு ஏர் ஒழுங்கான ப்ராப்பரான ஆக்சிஜன் கிடைக்காதனால என்ன ஆகாது, உள்ளே எரியாது. அப்போ எரியாத ஃபியூயல் என்ன ஆகிடும், திரும்ப எக்ஸாஸ்ட் வழியா வெளியே. அப்போ நமக்கு ஃபியூயல் எஃபிஷியன்சி அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்ஜின் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு ரன் ஆகிற மாதிரி இருக்கும். இன்ஜினுக்கு ஒரு ஹார்னஸ் க்ரியேட் ஆகும். ஓகேங்களா, ஓகே, அப்போது அந்த ஏர் ஃபில்டர் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணுவோம். ஓகேவா, இந்த எரியாத ஃபியூயல் வெளியே போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, பொல்யூஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுது. ஏர் ஃபில்டரை நம்ம கரெக்டாக ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா, கரெக்டான ஏர்ன்றது உள்ளே வரும், கரெக்டாக ஏர் ஃபியூயல் மிக்சர் அப்படின்றது க்ரியேட் ஆகும். அப்போது எல்லா ஃபியூல் நம்ம கொடுக்கக்கூடிய 100% ஆஃப் ஃபியூல் என்ன ஆகுது, ஏரோட மிக்ஸ் ஆகி ப்ராப்பராக ஃபயரிங்காக நமக்கு அவுட்புட்டாக கிடச்சி ஏன்னா அந்த எக்ஸாஸ்டில் ஸ்மோக்காக போகுது. ஓகேங்களா, இப்போ இன்கேஸ் சரியாமல் போச்சுன்னா வெளியே நமக்கு பொல்யூஷனாக க்ரியேட் பண்ணும். அண்ட் தென் இது எல்லாத்தோட மேஜர் அட்வான்டேஜ் அப்படின்னா, இன்ஜினோட லைஃப்.
நீங்கள் ஏர் ஃபில்டரை ப்ராப்பராக ரெகுலராக மெயின்டைன் பண்ணி சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா இன்ஜினோட லைஃப் அப்படின்றது ரொம்ப நாள் அதிகமாக வரும். ஓகேங்களா? அதிகம் மீன்ஸ் அப்படின்னா இதையும் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது தெரியும். ஓகேவா? ஏர் ஃபில்டர் அப்படின்றது நம்ம சின்ன விஷயமா நடந்தாலும் அதில் வந்து ஃபியூல் எஃபிஷியன்சின்ற ஒரு விஷயம் இருக்குது, இன்ஜினோட லைஃப் அப்படின்றது ஒன்று இருக்குது, ஆயிலோட சர்வீஸ் பீரியட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, அண்ட் தென் பொல்யூஷன். இது 4 விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே இது வெரி ஃபஸ்ட் அப்படின்னா ஏர் ஃபில்டர் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இதில் பண்ணுது. ஓகேவா? நம்ம புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மோரோலெஸ் ஏர் ஃபில்டர் அப்படின்னா என்னென்ன ஒர்க் பண்ணுதுன்ற பேசிக்காக புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ட்ரை பண்ணுறது சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.